இந்த நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய வார்த்தையை கொடுக்குறதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக பாக்கியத்துக்காக நன்றி. கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துற ஏசப்பா. பேசுகிறோம் நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியானவர் சொல்லிடுறப்பா. ஆவியானவர் பேசுமாப்பா, நீர் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. நம்முடைய கற்பை ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்பிடத்தில் நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் நான் பார்த்தேன்னா 1ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கணும். 1லேருந்து 7 சங்கீதத்தில், என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகளுக்கு நம்ம செவிகளை என்ன செய்யணும்? சாய்க்கணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நிறைய ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நிறைய வார்த்தைகள் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? செவிகளை சாய்க்கலை. நிறைய சர்ச்சைக்கு வராங்க, பைபிளெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் பைபிளை எடுத்துகிட்டு வந்து நிறைய தூங்குறாங்க. தூங்கினாலும் அங்கே என்ன செய்யணும்? வசனம் உள்ளே போகலை. அது மாத்திரம் இல்லை, அவங்க பைபிளை எடுத்துகிட்டு சர்ச்சைக்கு வராங்க. செய்தி கொடுத்தாச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? கவனிக்கலை. போயிட்டாங்கன்னா இன்றைக்கி என்ன மெசேஜ் கொடுத்தாங்கன்னு கேட்டால் தெரியலை, என்னத்தையே பேசினார் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வசனம் என்ன போட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயங்க அப்படின்னு இருக்காரு. அது வாயின் வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? வசனங்களுக்கு நம்ம செவி என்ன செய்யணும்? சாய்க்கணும்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கர்த்தருடைய பாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். தேவ சமூகத்துக்கு ஆலயத்துக்கு பயபக்தியோடு தேடி போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாலே போதும், எனக்கு நீ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். ஆனால் போயிட்டு வந்து நம்ம என்ன செய்ய மாட்டேங்க, எந்த ஆண்டவர் என்ன சொன்னார், நம்ம என்ன செய்யணுங்கிறதே தெரியல. வசனத்தை கவனித்து கேட்டால் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளே ஆசீர்வதிக்க முடியும். வசனத்தை கவனித்து கேட்டால் தான் ஆண்டவர் பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லியும் முடியும். ஏன் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியும். ஆனால் அன்பு சகோதரி சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க. கர்த்தர் நமக்கு யார் எல்லாத்தையும் ஒரே விதமாக பேச மாட்டார். அவங்க எவ்வளோ நேரம் பேசினாலும் எல்லாத்தையும் ஒவ்வொரு வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். நம்ம எந்த விதத்தில் சோர்ந்து போய் இருந்தாலும் ஆண்டவர் அந்த சோர்ந்து போய் இருக்கிற காரியத்துக்கு தகுந்தாக்க நம்மளை பேசுவார். கலங்கி போய் இருந்தாங்கன்னா கலக்கத்துக்கு தகுந்தாக்க ஆண்டவர் ஆவியானவர் பேசுவார். ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்குற தேவன் அவர் பேசுவார். அது பேசுகிறவங்க கவனமாக கேட்கணும். அதனால் என் அன்பு சகோதரி சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்கணும். என்னன்னா இந்த எஸ்ஐக்கியில் கூட போட்டிருக்குன்னு வசனம் வாசிக்கும் போதே வருது. எஸ்ஐக்கியில் கூட என்ன வசனம் போட்டிருக்காருன்னா, ஒருவன் வந்து துன்மார்க்கனாக இருந்து அவன் மறிச்சிட்டான்னா, நீ அவனுக்கு சுவிசேஷம் சொல்லலைன்னா அவனுடைய இரத்தப்பள்ளி என்ன செய்வேன்? உன்கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி எவ்வளவோ மக்கள் என்ன செய்கிறாங்க? ஆலயத்துக்குள்ளே வாடுறாங்க, துன்மார்க்கமான இருந்து துன்மார்க்கனாக போய் மறிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரி அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அவங்களுக்கு போய் என்ன செய்யணுமா? என் வாயினாலே நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. நம்ம அவங்கள எச்சரிக்க வேண்டுமானால் நம்ம முதல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளை சரி பண்ணணும். அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க. எங்கிட்ட அவங்கள பார்த்தாலே அவங்கள அப்படி தானே அப்படின்னு போயிடக்கூடாது. அவங்க எச்சரிக்கணும். ஏன் போட்டுக்குன்னா 18ஆம் வசனம், சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாக அவனை உயிரோடை காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பலியும் உன் கையில் கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ இரத்த பலி ஆண்டவர் எனக்கு கேட்பாரு, நம்ம கையில் தான் கேட்பார். அப்போ நமக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லணும். அதனால் நம்ம மீது அவன் இடறி கொள்ளக்கூடாது. அதனால் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடணும். ரத்த பலியை நம்மகிட்ட தான் கேட்பார். இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி வந்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், எங்கெங்கே போனோமோ போய்கிட்டே இருக்கலாம், எப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது உலகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இது எப்படி சொல்லலைன்னா ஏனத்தானங்கிற உலகம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு நாள் இது பரீட்சை வைக்கிற காலம். ஆண்டோட பின்பற்றி போகிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பரீட்சை தான் இதெல்லாம். இதில் பாஸ் பண்ணுறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அப்போது நம்ம வந்து என்ன செய்யணும்? பைபிளை வாசித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டு அவங்களையும் நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கணும். அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சும்மா போட்டுக்கிட்டு நான் ஏனத்தானே இருந்துட்டு நான் போய் நீ ஊரில் நம்ம சாபத்தை போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த சாபத்துக்கு ஆண்டவர் பேசுவார். இது அவனுக்கு இல்லை, அது உனக்கு தான் அப்படிம்பார்.
அதனால் நான் வந்து யாரையும் குற்றப்படுத்தவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டோட பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை சேவிக்கணும் பைபிளில் போட்டிருக்கு. ஏன்னா குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வலிச்சக்கூடாது, வழியில் அழியாமல் இருக்கிறதுக்காக அவர் பாதத்தை முத்தமிடுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பாதத்தை முத்தமிடணும். அவர் பாதத்தை முத்தமிடணும்னா அவருடைய சமூகத்தை தேடணும். அவருடைய சமூகத்தை தேடி கண்ணீர் வடித்து தேவனுக்கு ஜெபிக்கணும். அதான் அவருடைய பாதம். அவருடைய பாதத்தில் முட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரமுள்ள தேவன். அவருக்கு முன்னே யாருக்கும் நிற்க அதிகாரமே கிடையாது. கிருபையை நம்மளை ரசித்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளை நம்ம வச்சிருக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் இந்த உலகத்தில் நம்ம எப்படி நடக்கிறோமோ அதுதான் பரலோக ராஜ்யத்தில். நான் பைபிளில் தூக்குனதுனால எனக்கு நியாயத்தீர்ப்பு கிடையாது யாரும் சொல்லவே முடியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிறீங்க, அவங்க துன்மார்க்கத்தில் அழிஞ்சு போகக்கூடாது. துன்மார்க்கத்தில் அவங்க அழியாண்டு இருக்கணும்னா நீங்கள் தான் என்ன செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள அரவணைச்சி அவங்கள தேவை அன்புனால் சொல்லி அவங்களுக்கு வாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் அதுக்கு நான் ஜெபம் பண்ணேன், அதுக்கு ஒரு கூட்டம் வச்சுருக்கேன், இதுக்கு ஒரு கூட்டம் சொல்கிறேன், பிரயோஜனமே கிடையாது. நம்ம ஆண்டுக்கு பயந்து நடக்கணும். நம்ம ஆண்டுக்கு பயந்து நடந்து நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம தேவசம் ஜெபிக்கும்போது அந்த விடுதலை கொடுப்பாரு எதுலனாலும். ஆனால் நம்ம துணிகரமான வார்த்தைகளை பேசி துணிகரமான காரியங்களை செய்துக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் நியாயத்திற்கு கொண்டு வருவார். வேறு அப்படி அங்கே எங்கேன்னு சொல்லி இந்த எலெக்ஷன் கூட அங்கிட்ட கிட்ட ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். ஒரு கோட்டுக்கு போட்டால் அங்கே போட்டால் அங்கே போனால் பணத்தால் ஏன் கோட்டுக்கு போகணும், தேவன சமத்தில் முழங்கால் போட்டு சித்த மனப்பிள்ளைகள் எழுப்பித்தாங்க இஷ்டப்பன்னு கேட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு அந்த காரியத்தில் ஆண்டவர் கையில் வேலையை கொடுங்களேன். ஏன் போட்டுட்டு ஓடிக்கிட்டு பணத்தை போட்டு செலவழிக்கணும், அப்படி போகக்கூடாது. அதனால் நீங்கள் அப்படி தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே, இந்த மக்கள்லாம் எலெக்ஷனில் யார் நிற்கணுமோ அவங்க நிற்கணும் ஆண்டவரே சொல்லிவிட்டு நீங்கள் விளைகிறோம் குருவானாலும் விளைகிறோம். உடனே உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே நிற்கிறவங்களா இருந்தாலும் சரி, கீழே இருக்கிறாலும் சரி தான். நியாயத்திற்கு நாள் நடக்கும்போது பணம் வந்து ஒன்றும் செய்யாது. பணமே பக்கத்தில் வரவே முடியாது. எல்லாம் ஆண்டு இந்த உலகத்தை சுட்டு எரிச்சிடுவார். பணம் கூட எல்லாமே பூமியெலாம் உருகிடும், பூதங்கள்லாம் வெந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு பேருந்துகளை. எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்ட்டாரு. எல்லாம் அழிஞ்சிடும். அவ்வளோத்தையும் அங்கே கூட்டி சேர்த்து வைக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க கெட்டுக்கட்டாக இருக்கிற பணம்லாம் அங்கே என்ன செய்யுது, செல்லுபடி ஆகவே ஆகாதாங்களாம், வராது அந்த பணம்லாம். அதனால் இந்த உலகத்தை ஆண்டு கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கட்டும் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நல்ல எல்லா ஆசீர்வாதம் பெற்று என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காரு. அதனால் நம்மளும் என்ன செஞ்சிருக்கோம், நீச்சல் கொடுத்தல் குதிச்சு நீச்சல் அடிச்சிடக்கூடாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பயபக்தியோடு தேடுங்க. ஏசப்பாவுக்கு பயந்து நடங்க, ஆண்டவருக்கு பயந்து நடங்க. இந்த உலகத்தில் நமக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், நம்மளை மீட்டெடுக்க தான் வந்தார். எல்லாரும் பிசாசி வெளியில் கிடக்கிறாங்கன்னு சொல்லி மீட்டெடுக்க வந்தார். ஆனால் இந்த நிலையில் அவர் சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அவர் மறித்து 3 நாள் உயிரோடு எழும்பி வந்து அவர் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட்டு மாற்றிட்டாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியினர் 3 பேரும் ஒருவர் தான் போட்டுருக்காங்க. ஒருவரில் 3 பேருமே அவ்வளோத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை அன்பு உண்டு. அவங்க அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. பிதா வந்தாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. மல்கியா வரைக்கும் சொன்னார், நான் பிதாவனால் என் கணம் எங்கேன்ட்டார். மல்கியா வரைக்கும் இருந்து போயிட்டாங்க. ஏசப்பா வந்தாங்க, மத்தையிலேருந்து அவங்க எங்கே வந்தாங்க, யோவான் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாங்க. கடைசியில் வந்து சீசர்கள் பின்வாங்கி போனவங்களையும் கூப்பிட்டு வச்சு 153 மீனை பொறிச்சு கொடுத்து சாப்பிட வச்சு நல்லா ஆகாரத்தை கொடுத்து அவங்க முன்னால் ஆண்டவர் தேவன் ராஜ் அங்கே மேலே போயிட்டு சொல்லிட்டாரு, நான் வந்து யாருக்கும் அனுப்புவேன், பரிசுத்தாவியானவரை நான் அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்தையும் கொண்டு வந்து எங்களை நினச்சி அவர் நடத்துவார். ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் அனுப்பிட்டார். அப்போ அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவியானவர் வந்துட்டார், அவர் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டார். அப்போ பரிசுத்தாவியானவங்க அவர் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, 120 பேரும் மேல் மாடியில் என்ன செஞ்சாங்க, அவங்க காத்திருந்தாங்க. அந்த அவங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம். அவங்க என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்களா பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ள. இந்த அதிகாரம் போல போட்டிருக்குது. அவர் எப்படி போனாரோ அப்படியே அவர் என்ன செய்வார், வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. அதனால் இந்த அன்பு சகோதரிலே அவர் வருவார், எப்படி போனாரோ அப்படியே வருவார். காத்திருந்து பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொண்டாங்க. மேலறையில் இருந்தாங்க, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டாங்க. எல்லோரும் வெவ்வேறு ஆசையை பேசினாங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு பலன் கொடுத்தாரு, தைரியத்தை கொடுத்தாரு. பயந்து ஓடிப்போன, மறுதளிச்சேன், பின் சத்தியம் பண்ணேன், ஏசி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன். அந்த பேதுரு கூட என்ன செஞ்சார், பரிசுத்தாவியானவர் வந்து தைரியத்தை கொடுத்தாரு. தைரியத்தை நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னால் என்ன செஞ்சார், பேச ஆரம்பிச்சார். எல்லாத்தையும் பார்த்து ஓடிக்கிட்டு இருந்த பேதுருவே தைரியத்தை கொடுத்து நிப்பாட்டினார். அந்த பரிசுத்தாவியானவர் நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அவர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 4000 மக்கள் 5000 மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால் இந்த அன்பு சகோதரிகளே, பரிசுத்தாவியினர் மீது பரிசுத்தாவியனுடைய காலம். எவர்கள் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுறாங்க அவங்க தான் தேவனுடைய புத்திரர்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அதனால் இந்த அன்பு சகோதரிகளே, நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டு அந்த மற்ற அப்போஸ்தலர்கள் வந்துட்டாங்க, பரிசுத்தாவியர்கள் வந்துட்டாங்க. அவர் கடைசி வரைக்கும் அவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார்.
அதான் பரிசுத்தாவியனுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் காட்டுக்கிற வழியில் என்ன செய்யணும், நமக்கு கொடுக்குற ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து என்ன செய்வார், சகல சத்தியத்தையும் குறித்து நம்மளுக்கு போதிப்பார். அதனால் நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவரை இப்படி ஆவியனுக்கு ஊற்றுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும். ஆவியானவர்கிட்ட கேட்டு ஆவியானவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் போட்டிருக்கு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட எவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியத்தில் என்ன செய்வார், அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அப்போ அவருடைய ஏசப்பா கடுத்துக்களை பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். வாராருன்னா அவர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க வந்து பிதா என்ன சொன்னாரோ அதை ஏசப்பா செஞ்சாங்க. இன்னும் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க இப்போ ஆவியானவர் செய்வார். அது மாத்திரம் இல்லை, அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு எழுந்தினார் போயிருக்கிறாரு ஏசப்பா. அதனால ஒவ்வொருத்தர் 3 பேருமே ஆலோசனை பண்ணுவாங்க. எவனால நிறைய போட்டிருக்கோம். அவர் பிதா சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் என்னென்ன மேலேன்னு சொல்கிறார் அவ்வளோத்தையும் ஆண்டவர் செஞ்சார். ஏசப்பா அந்த உலகத்தில் வந்து எல்லா மக்களையும் பிசாசு விடியில் கட்டக்கிற யாவரையும் விடுதலை பண்ணார். கூட இருந்த சீசர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அவங்க கூடயே இருந்தாங்க. அவங்க கூடயே இருந்தாலும் கொஞ்சம் பயந்து போய் இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்தாவியின் இடத்துல வந்து எல்லா பிள்ளைகளையும் ஊழியம் செய்யும்படியாக பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஊழியக்காரங்க நடந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா பேதுரு கூட கரெக்டாக அவங்க வந்து பேதுரு நடந்து போகும்போது 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5 போட்டிருக்கோம். பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல்பட்டு வியாதிகள் சுகமாகும்னு சொல்லி அந்த வியாதிப்பட்டவங்களெல்லாம் இணலில் கொண்டு அப்படியே அங்கே வைப்பாங்களாம். அப்படியே படுக்க போட்டிருப்பாங்களாம். அப்போ பேதுரு வந்து அவர் நடந்து போகும்போது அவர் நிழல்பட்டு அவங்கள சுகமாகறாங்களாம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையை பரிசுத்தாவியனர் பெற்று இந்த உலகத்துக்கு வந்து மக்களை உயிர்ப்பிக்க வந்தார். பரிசுத்தாவியனர் என்ன சொன்னார்னா உயிர்ப்பிக்க வந்தார். பரிசுத்தாவியனர் பெற்றுக்கொண்டால் தான் நமக்கு அந்த உயிர்ப்பிக்கிற நம்மளுடைய இருக்கிற அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அப்போ அவர் உள்ளே போயிட்டாருன்னா சகல சத்தியத்தையும் குறித்து நம்மளுக்கு நினச்சிவார், கண்டித்து போதிப்பார். நம்ம வந்து அவருக்கு நம்ம என்ன செய்யணும், ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம எதுக்காக ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு அப்படிங்கிற எல்லா சத்தியத்தையும் நம்மளுக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். அதனால் அன்பு தெய்வ பிள்ளையை பைபிள் வசனம் வாசிக்கும் போது கூட ஒவ்வொரு வசனங்களையும் நம்மளுக்கு நினச்சிவார், காட்டுவார். காட்டும்போது நம்ம அதன்படி நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக நினச்சிடும் ஆவியானவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம ஏன்னா இருந்துக்கிட்டே எதுக்கோ நான் வந்து ஒரு அதை சொல்கிறேன், இது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அதை சொன்னேன். செவிடங்காதில் போடுற சங்கு, செவிடங்காதில் போடுற சங்கு மாதிரி இருக்கிற சங்கு, செவிடங்காதில் சங்கு மாதிரி இருக்கக்கூடாது. இப்படியே காதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஊற்றிக்கிட்டே இருக்காது. அப்போ அவங்க காதில் இருந்து என்னமே கேட்காது. காது கேட்காதவங்களுக்கு என்னத்தை சொன்னாலும் என்ன கேட்கும், செய்கை இப்படி செஞ்சாலும் நிறைய கேட்காது. அப்போ அவங்க எல்லாத்தையும் தலையாட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் அழகாக செவிகளை திறந்து கொடுத்துருக்குறாரு. அவங்களுக்கு என்ன நம்மளுக்கு குறை இருந்தாலும் குறைய அவர் சரி பண்ணிடுவார். அதனால நம்ம வந்து என்ன செய்யுங்க, அடுத்தவங்களை குற்றப்படுத்துக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அடுத்தவங்களை குற்றப்படுத்த நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அதனால் என் அன்பு சகோதரி நம்ம குற்றப்படுத்தலை, நம்ம யாரையும் நானும் குற்றப்படுத்தலை. குருவானவர்கள் எப்படி இருக்கணும், திருச்சபை மக்கள் எப்படி இருக்கணும், இப்படியே குடிச்சிட்டு சிகரெட் ஊதிக்கிட்டு வெளியே நின்றுக்கிட்டு திருச்சபை குருவானவர்களை பேசி திட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த குருவானவர் வேறு சபைக்கு போகிறாருன்னா அப்போங்கள மாதிரி பரிசுத்தவான்னு யாரும் இருக்காது. இப்படியே கையை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. ஐயாவுக்கு முன்னால் ஐயாவை மாதிரி யாருமே கிடையாதுவாங்க. ஏக்கா நீங்கள் ஐயரை பற்றி எதுவும் பேசுகிறீங்க, எனக்கு இவங்களெல்லாம் பார்த்து என்ன நடிக்காங்கப்பா, வேண்டாம்ப்பா, நான் இவங்கள மாதிரி நடிக்கவே வேண்டாம்னு நினைப்பேன். ஏன்டா அப்படியே கையை கட்டிகிட்டு வந்து அப்படியே அதை போட இதை போட பொன்னாடை போட. ஆனால் அங்கே என்ன பேசுவாங்க, சீக்கிரம் வெளியே போனால் தான் நல்லது குடிப்பாங்க. எந்த குருவான் ஒரு குருவானவங்களை எல்லா குருவானுக்கு ஒரு சிலர் அவங்க பாட்டு வந்து அவங்க பாட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அவர் இருந்தாலும் ஒன்று தான் போனாலும் ஒன்று தான் சொல்லி முடிச்சுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குருவானவர் அம்மாவுக்கும் நல்ல பேர் வச்சுருவாங்க, நெட்டச்சி குட்டச்சின்னு வச்சுருவாங்க, குண்டு அப்படி இப்படின்னு வச்சுருவாங்க. அப்போ அது என்னத்தை சொல்ல அப்படி நடிக்கிறவங்களுக்கு தான் இப்போ உலகமாக இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு, ஏன்ட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம மட்டும் போக வேண்டியதான். அப்படி பேசிடுறாங்க. அப்படி அவங்க இப்போ நான் வந்து பப்ளிக்கு தான் சொல்கிறேன், நான் வந்து மறைச்சிலாம் சொல்லலை, யாருக்கும் பின்னால் இருந்து நான் பேசலை. நான் வந்து சபைக்குள்ளே என்ன நடக்கும் அதுதான் சொல்கிறேன். வெளியே நின்று கெட்ட வார்த்தை பேசுகிறது முன்னால் ஐயருக்கு முன்னால் இருந்து கட்டிவிட்டு ஐயா சொல்லுங்க நிற்காங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு தெரில. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் கேட்காரு, மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, இவனும் நடிப்பு என்ன நடிப்பு அப்படின்ட்டு வந்து பார்க்காரு. அதனால் நான் வந்து எனக்கு மனசில் பட்டதான் நான் சொல்கிறேன். நேரிலலாம் சொல்லலாம் நான் சொல்லிடுவேன், நான் பயப்படவே மாட்டேன். நேரில் பேசணும் பேசுவேன். ஆனால் ஆண்டது
அமைதியாக போ அப்படின்னு இருக்கிறாரு. அமைதியாக போக வேண்டியதாங்க. யாரையும் அவங்க இதுங்கள. ஆனால் அவங்க அந்த குருமானவர்லாம் வெளியே போகும்போது அவங்கள முன்னாடி ஏச்சிக்கும் அவங்க முன்னால் மைக் எடுத்துக்கிட்டு அவங்க பேசுகிற பேச்சையும் பார்த்தா ஒரு நடிப்பு தான். அவங்க நடிப்பு தான், எல்லாம் நடிக்குங்க. வெளியே நின்றுட்டு அவ்வளோ பேசுங்க, அப்படி பேசுகிறாங்க. அதனால் எல்லா சபையிலும் அது தான், எங்கள் சபையில் மாத்திரம் இல்லை, எல்லா சபையிலும் அந்த கதை தான் நடந்துக்கிட்டு இருக்கு, கூத்தாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்னத்தனாலும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி கையை கட்டிட்டு நிற்பாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடாது, அப்போ அவங்கள பற்றி குறை பேசக்கூடாது, அவங்கள பற்றி குறை பேசக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னால் அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்கள் குருவானவர் ஆசீர்வதிங்க, எங்கள் குருவானவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, அவங்களை வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா, சாத்ராக் மிஸ்ஸா காப்பி போல மொக்காக்க வைக்க நிற்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சாங்கன்னா நல்ல பிள்ளைங்க தான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம நடக்கிறதான் சொல்கிறோம். நான் மறைக்கிறதுக்கு எந்த ஒன்றும் கிடையாது. ஏன் மறைக்கணும், ஏதோ நடக்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் தான் ஆசீர்வாதம். அதனால் நீங்கள் எவ்வளோதான் எலெக்ஷன் இருந்தாலும் ஆண்டுக்கு பயந்து இல்லைங்க. குடிக்கிறவங்க சிகரெட்டு குடிக்கிறவங்களாம் நிற்காதீங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க எலெக்ஷனில் நிற்கவே நிற்காதீங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு சாபம். அதனால் யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் சரி தான், ஓட்டு போடாட்டாலும் சரி தான், நீங்கள் ஆண்டு பயந்து நடங்க. கர்த்தர் அப்படி தான், அப்போ தான் அவர் உங்கள் மேலே பிரியம் வைக்க முடியும். சும்மா நான் நிற்கே நீ நிற்கே போய் நின்றுக்கிட்டு ஆண்டத்தை கோபத்தை கிளப்பாதீங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் அப்படியே கோபம் உங்கள் குடும்பத்தில் தான் பற்றி பிடிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். ஏன்னா அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்தின ஏசப்பா. ஆண்டவரே நீர் கொடுக்க சொன்ன அந்த விடிய காலத்துலேருந்தே இந்த இது போராடிட்டு நான் வேண்டான்னு தான் சொல்லியிருந்தேன் ஏசப்பானாலும் இந்த நேரத்தில் பேச வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்தின ஏசப்பா. ஆண்டவரே கேட்குறவங்க கேட்டு மனம் திரும்பட்டியா, குடிச்சிட்டும் எரிச்சிட்டும் தகப்பனே, சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு தகப்பனே ஸ்தோத்திரையா, ஆலயத்துலேருந்து ஆண்டவரே நற்கனை எடுக்க போகிறதும், ஆண்டவரே கெட்ட வார்த்தை சொல்லி குருவானவரை பற்றி பேசுகிறதும், ஆண்டவர் இது சரியில்லை தகப்பனே. எல்லா குருவானவரும் குடிக்கிறவங்களாம் மனம் திரும்பட்டியா, சபையில் இருக்கிறவங்க குடிக்கிறவங்க மனம் திரும்பட்டியா. ஆண்டவரே கெட்ட வார்த்தை யார்கிட்ட பேசலாம், ஆண்டவரே பைபிளில் கெட்ட வார்த்தை பேசாத, கெட்ட வார்த்தை பேசலாம் முத்திரையை கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவில நீ துக்கப்படுத்துகிறேங்கிற வசனத்தெல்லாம் அவங்க வாசகம் கேட்காம உணர்வு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க மனம் திரும்பட்டியா, ரசிக்கப்பட்ட தேசாப்பா, ரசிக்கப்பட்டுட்டியா. ஒருத்தன் ஆலயத்தில் இருக்கிற துன்மார்க்கமாக இருந்தால் நீ செய்கிறது துன்மார்க்கமான காரியம்னு சொல்லி சபை மக்களை மத்தியில் இல்லாமல் நீங்கள் தனியாக விசாரி. அவங்க யார் எவரும் விசாரிக்காமல் சும்மா டமான்னு போட்டு ஆண்டத்தை கோபத்துக்கு ஆளாகிட்டு இருக்காது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க தனியாக போய் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகலாம். இல்லாட்டி அவங்க வீட்டில் போனால் அவங்க குடும்பத்துக்கு யாருக்கும் தெரிஞ்சுன்னா சபை அவங்களுக்கு ஃபோன் போட்டு வாங்கன்னு சொல்லி என்ன அவங்க கேட்கலாம். இல்லாட்டி அவங்களுக்கு ஜோம் பண்ணணும். அதெல்லாம் போட்டு அவங்க ஆண்டத்தை கோபத்தை வாங்கிட்டு இருக்காதிங்க. யாரும் ஆண்டோடைய கோபத்தை வாங்கிட்டு அவருக்கு பிடிக்காது. அவருக்கு சும்மா தேவையில்லாமல் குத்துமதிப்பாக பழக்கம் விட்டு பேசிக்கிட்டு சும்மா போட்டு இன்னும் வீட்டுக்குள்ளே போய்ட்டு எனக்கையா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆண்டுக்கு பிடிக்கவே செய்யாது. நீங்கள் எந்த முறையில் வீட்டில் ரூமில் கதவை பூட்டிட்டு உள்ளே போய் இருந்தாலும் கற்று அங்கே உட்காந்துட்டு இருக்காது மட்டும் ஒரு பயம் இருக்கட்டு. கற்று அப்படிப்பட்ட கிருபை பாக்கியத்தை எல்லா பேரும் கொடுத்து நீர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சாகலம் வராதே. ஆமென். நான் எடுக்க வந்த செய்தியே வேறு, ஆண்டர் கொடுக்குற செய்தியே வேறு. நாளைக்கு அந்த செய்தி கொடுக்குறதுக்கு முயற்சி எடுக்கேன். ஆவியாளர் என்ன பேசுகிறாரு எனக்கு தெரியாது.